முதல்வரோட அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக கவனம் செலுத்த வேண்டியது மக்கள் மத்தியில் மட்டும்தான். திமுக கூட்டணி பிரச்சனை ஒரு பக்கம், விஜய் வருகை, இதனாலதான் முதல்வர் திடீர்னு ஒரு 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அறிவிச்சாரு. இது நாள் வரைக்கும் அவர் நிறைவேற்றிய பல்வேறுபட்ட மக்கள் நல கூட்டம் அவரை காப்பாத்தாங்க. விஜய் பேசுறாரு சேலத்துல, காசை வாங்கி கொண்டு வாக்களிக்க மாட்டோம், உறுதிமொழி முடிஞ்சு போச்சு. காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, அது உங்க பணம். என்ன லூசுடா நீ? அந்த கட்சியினுடைய தொண்டங்கிட்ட மைக்க நீட்டினா அவன் 267 தொகுதின்றான், ஒருத்தன் 300 தொகுதின்றான், ஒருத்தன் 4 தொகுதியில நாங்க ஜெயிப்போம்ன்றான். இந்த ஆளுக்கு என்ன இருக்குது? காசு கொடுத்தால் வாங்கிக் கொள்வோம், ஏனென்றால் அது எங்கள் பணம், கோட்டை மாத்தி போடும் அப்படின்னா பரவாயில்ல. ஆஹா, புத்திசாலியா இருக்கிறான். சீமான் சொன்னார் இல்லையா, உனக்கு அந்த அறிவாவது இருக்கா? பீகார் தேர்தலில் 10,000 ரூபாய் கொடுத்தது கடுமையா விமர்சித்தோம். அது மாதிரி தானே இந்த 5000 ஓட்டுக்கு டார்கெட் பண்ணி கொடுத்தது தானே? அவர் கேட்டது விஜய் கேட்கிறாருல்ல, பீகார்ல கொடுத்த போது கேட்டேன். ஒரு திட்டத்துக்கு வாங்கின பணத்தை அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் தலைக்கு 10,000 வீதம் 1.5 கோடி மக்களுக்கு ஓட்டு போட்டாரு. இவர் பட்ஜெட்ல இருந்துட்டு கொடுத்திருக்காரு. அதான் திமுகவுக்கும் பீகாருக்கும் ஒரு வித்தியாசம். 5000 ரூபாய் வாங்கினாங்கன்னு இந்த மக்கள், அவங்களுக்கு நிறைய தெரியும். நீ வேணா பேசி பாரு. நீ நேரம் பஸ் மேல போயிட்டு ஏறி நின்னுக்கிற நீ, அதெல்லாம் உன்னாட்ட புண்ணாக்குகளுக்கு புரியாது, போய்கிட்டே இருப்பான். உன் கூட இருக்கிற புண்ணாக்குகளுக்கும் தெரியாது. ஆனா மக்களுக்கு தெரியல எங்க கொடுக்குறாரு. உனக்கு புத்தி வரல 53 வயசுல. அவரை பார்த்து பயந்துட்டாங்க திமுக அரசு. விஜய் ஒரு ஃபேக்டரா தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கிறாரு. ஆமா, ஒரு 72 நாள் ஸ்டாலின் தானே ஓடி போயிட்டு வீட்டுல ஒளிஞ்சவர். விஜய் எப்படி நின்னாரு? மேசியை முறுக்கிட்டு அவருடைய அந்த 7 பேரோட வந்து அப்படியே நின்று அப்படிதானே வந்துட்டு புலா வந்தார் தமிழ்நாடு போது. பார்த்தாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள். சிறைக்கிறதுக்கு பிளேடு வாங்க வெளில வராத கூட்டம் இவங்களுடைய கூட்டம். இந்த 5000 ரூபாய் மாதம் கொடுக்கறது, இலவச மகளிர் பேருந்து, பெண்களுடைய கல்வியை ஊக்குவிக்கிறது, இதனால மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு? இதுக்காக ஓட்டு போடாத அதானி கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? அம்பானி கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? பணக்காரனை வளர்க்கிறாரு பாரு நம்ம மோடி, அட்டு ஓட்டு போடுவாங்களா? இது கள்ளத்தனமா தேர்தல் நடக்கிற நாடு. இது திருட்டு தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் இருக்குது. இங்க இவிஎம் வச்சுக்கிட்டு ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கான். எது வேணாலும் நடக்கலாம். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு. இதுல முதல்வரோட அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க சார்? ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை என்ன? அவரு சொல்ற ஆங்கிள் எப்படி இருக்கு? நம்ம ஆட்சி மக்களாட்சி, அவ்வளவுதான். இதுல இடையில வரவங்கெல்லாம் எதை வேணாலும் தீர்மானிக்கட்டும். திமுக கவனம் செலுத்த வேண்டியது மக்கள் மத்தியில் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு 2021 2026 திமுகவை பொறுத்த வரைக்கும், புரியுதுங்களா? ஆனா இந்த பிரச்சனை தான் திமுக கூட்டணிக்குள்ளார கூட்டணி பிரச்சனை ஒரு பக்கம், விஜய் வருகை, இதனாலதான் முதல்வர் திடீர்னு ஒரு 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அறிவிச்சாரு. இதுவாது தங்களை காப்பாத்திரும், மறுபடியும் ஆட்சி கட்டில இருக்க வச்சிரும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த 5000 ரூபாய் உரிமை தொகை. இது நாள் வரைக்கும் அவர் நிறைவேற்றிய பல்வேறுபட்ட மக்கள் நல கூட்டம் அவரை காப்பாத்தாதா? அவரை காப்பாத்தாதான் மக்களை காப்பாத்தாதா? நீங்க பேசுறீங்களே, மாசத்துக்கு 1000 ரூபான்னு இருக்கும், படிக்க போற பிள்ளைக்கு மாசத்துக்கு 1000 ரூபான்னு இருக்கும், பயணம் சலுகை அப்படின்றது, இலவச பயண சலுகை அப்படின்றதும், காத்தாலையும் வந்துட்டு காலை உணவு திட்டம் அப்படின்றதும் யாரை காப்பாற்றக்கூடியது? திமுகவையா மக்களையா? இந்த கட்சியை வச்சுக்கிட்டு அது பாருங்களேன். அந்த விஜய் பேசுறாரு சேலத்துல, உறுதிமொழி இருக்கிறாரு. காசை வாங்கி கொண்டு வாக்களிக்க மாட்டோம், உறுதிமொழி முடிஞ்சு போச்சு. காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, அது உங்க பணம். என்ன லூசுடா நீ? இந்த ஆளுக்கு என்ன இருக்குது? அந்த கட்சியினுடைய தொண்டங்கிட்ட மைக்க நீட்டினா அவன் 267 தொகுதின்றான், ஒருத்தன் 300 தொகுதின்றான், ஒருத்தன் 4 தொகுதியில நாங்க ஜெயிப்போன்றான். காசு வாங்கக்கூடாதுன்னா உறுதிமொழி எடுத்துட்டல. அப்புறம் காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, அது உங்க பணம்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? உறுதிமொழி, காசு கொடுத்தால் வாங்கிக் கொள்வோம், ஏனென்றால் அது எங்கள் பணம், கோட்டை மாத்தி போடும் அப்படின்னா பரவாயில்ல. ஆஹா, புத்திசாலியா இருக்கிறான். சீமான் சொன்னார் இல்லையா, காசு கொடுத்தானா வாங்கிக்க, அது உன் காசு தான், ஒன்றும் மனசுல ஒன்றும் சங்கடப்படாது. அப்படி ஏதாவது சங்கடம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 5 ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில கட்டிட்டு ஓட்டு போட போகும்போது எடுத்துட்டு போயிட்டு நம்ம குலதெய்வம் கோயில் உண்டியில போட்டு கும்பிடு, எல்லாத்துக்கும் இந்த நாட்டில் பரிகாரம் உண்டு அப்படி 2011 பேசுறது பேசி ஜெயிச்சு காட்டணும். அது வேற கதை. உனக்கு அந்த அறிவாவது இருக்கா? உறுதிமொழி எடுத்துட்டு அடுத்த செகண்ட் சொல்றான் காசு கொடுத்தா வாங்கிக்கங்க. ஒரு தலைவன், இவன் தம்பி பிரவீன் சக்கரவர்த்தி,
மாணிக்கம் தாக்கூர், ஒரு செங்கோட்டையன், இன்னொரு செங்கோட்டையன் இந்த கட்சியில் இருக்குது, காங்கிரஸ்லேருந்து உருவாகிறாரு. அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் மக்கள்கிட்ட நம்ம பேரொன்றியாச்சு. 2021 2024 கிடையாது, 2026 பலமான நிலையில் இருக்கும் மக்கள் மத்தியில். அவ்வளவுதான். நமக்கு தேவை மக்களை கன்சாலிடேட்டடாக ஓட்டு போட வச்சா போதும், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும், கேள்வியே இடம் எழாது. அவ்வளவுதான். பீகார் தேர்தலில் 10,000 ரூபாய் கொடுத்தது கடுமையா விமர்சித்தோம். அது மாதிரி தானே இந்த 5,000மும், இதுவும் ஒரு வகையில ஓட்டுக்கு டார்கெட் பண்ணி கொடுத்தது தானே. கேள்விக்கு கரெக்டான கேள்வி தானே சார். இவ்வளவு நாள் கோடை காலம் வரலையா? யாரு கேட்டது? விஜய் கேட்கிறாருல்ல. பீகார்ல கொடுத்த போது கேட்ட நீ அது முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு ஸ்டேட் பேங்குக்கும் வேர்ல்டு பேங்குக்கும் வித்தியாசம் தெரியுமா? விஜய்க்கு உலக வங்கி என்னது, பாரத அரசு வங்கி என்னது, பாரத ஓவர்சீஸ் வங்கி என்னது, இதெல்லாம் வித்தியாசம் தெரியுமா உனக்கு? அங்கிருந்து வாங்கின பணத்தை, ஒரு திட்டத்துக்கு வாங்கின பணத்தை அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் தலைக்கு 10,000 வீதம் 1.5 கோடி மக்களுக்கு ஓட்டு போட்டாரு, கணக்கில் போட்டாரு. இவர் பட்ஜெட்ல இருந்துட்டு கொடுத்துருக்காரு. புரியுதா? அதான் திமுகவுக்கும் பீகாருக்கும் ஒரு வித்தியாசம். இது பட்ஜெட்ல இருந்து கொடுக்கறது. பட்ஜெட்னா என்னன்னு தெரியாது, ஒரு புடலங்கையும் தெரியாது. நீ வந்துட்டு தமிழை வந்துட்டு இங்கிலீஷ்ல எழுதி படிக்கிறவன் மேல மேடை மேல, மண் அரிப்புக்கு மீன் அரிப்பு அப்படின்ட்டு, மண் அரிப்பு மீன் அரிப்பு அப்படின்னு படிக்கிறான். தமிழ் படிக்க தெரியாதே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண வந்து படிக்கிறான். அதான் நான் சொல்ல வரேன்னா, ஒரு வருஷம் ஒரு நிமிஷத்துல சொல்றாரு, காசுக்கு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டோம், அடுத்தபடி அவங்க துட்டு வாங்கிக்கோ. அப்ப அந்த உறுதிமொழி என்னாச்சு? இப்படியாப்பட்ட விஜய் தான் சொல்றாரு, பட்ஜெட்ல இருந்து அலர்ட் பண்ண பணம், அந்த பணம் பட்ஜெட்ல ஒரு வருடத்துக்கு 12,000 சொச்சம் கோடி, மாசம் 1000 அப்படின்னு சொல்லிட்டு 1,31,00,000 மகளிருக்கு கொடுக்கறது அப்படின்றது பட்ஜெட்ல ஒத்துக்கிட்ட ஒரு அரசுக்கான அலாகேஷன், பட்ஜெட் அலாகேஷன். அது உனக்கு என்னன்னே தெரியாது, உன் கூட இருக்கிற புண்ணாக்குகளுக்கும் தெரியாது. ஆனா மக்களுக்கு தெரியல எங்கேருந்து கொடுக்குறாருன்ட்டு. ஒன்னே ஒண்ணுதான், இதை முடக்க பார்த்தாங்க கோர்ட்ல போயிட்டு, அவர் ஒரே அடி அடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். ஜனங்க எவ்வளவு உஷாரா இருக்கிறாங்க பாருங்க. 5,000 வந்துச்சா, நேரா போனாங்க, 5,000 ரூபாயும் வங்கி கணக்குல இருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மோடியை பத்தி தெரியும். அவன் வேற ஒரு கணக்கு போட்டு ஊறி விடுவான், ஒரு நாள் கூட வைக்க கூடாது அப்படின்னு. ஸோ காத்தால 6 மணிக்கு கிரெடிட் ஆகுது, 7 மணிக்கு கிரெடிட் ஆகுது, எல்லாம் 8 மணிக்கு வந்துட்டு போச்சுட்டு போதுமா அப்படின்ட்டாங்க ஜனங்க. அதனால விஜய்க்கு சொல்ல வரேன், நீ 200 கோடி வாங்கலாம், ஆனா உனக்கு தெரிஞ்ச நிதி ஆதாரம், பட்ஜெட் அதெல்லாம் பத்தியை விட 5,000 ரூபா வாங்கினாங்கன்னு இந்த மக்கள் அவங்களுக்கு நிறைய தெரியும். நீ வேணா பேசி பாரு. நீ நேரம் பஸ் மேல போயிட்டு ஏறி நின்றுக்கிற நீ, புரியுதா? மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துட்டு காத்துட்டு இருக்கிற காக்காய் மாதிரி நீ போயிட்டு ஏறி போ, மக்கள் கிட்ட போ. இந்த 2,000 உங்களை என்ன பண்ணுன்ட்டு, இந்த 5,000 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கட்டும் விஜய் போட்டு யாருக்கிட்டையாவது. அதெல்லாம் உன்னாட்ட புண்ணாக்குங்களுக்கு புரியாது, போய்கிட்டே இருந்தாங்க. மக்களுக்கு தெரியும், அவங்களுடைய வலி தெரியும், இதை வச்சுட்டு என்ன பண்ணலான்ட்டு. பட்டுன்னு சொன்னாங்களே, அவ்வளோதான், ஸ்கூல் ஃபீஸ் செட் ஆயிடுச்சு அப்படின்றாங்களே. அதை யோசி. சம்மருக்காக 2,000 அப்படின்ட்டு சொல்றது ரைட்டு. இப்போதான் சம்மர் வந்துச்சா அப்படின்னு. உனக்கு புத்தி வரல 53 வயசுல, சேர்த்துல ஆசை வந்துச்சுல்ல, உனக்கு ஆசை வர்றதுக்கு 53 வயசு தேவைப்படுது இல்லை. அதனால ஒரு தொடக்கம் தான் தமிழக அரசு கொடுக்கறது. அடுத்த சம்மர்ல கொடுக்கலன்னா நீ கேட்டீங்கன்னா பரவாயில்ல, விஜய் நல்ல கேள்வி கேட்டார், அடுத்த சம்மர்ல நீ எங்க இருக்க போற பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அவரை பார்த்து பயந்துட்டாங்க திமுக அரசு. விஜய் ஒரு ஃபேக்டரா தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கிறாரு. ஆமா, ஒரு 72 நாள் ஸ்டாலின் தானே ஓடி போயிட்டு வீட்டுல ஒளிஞ்சவர். விஜய் எப்படி நின்னாரு? மேசியை முறுக்கிட்டு அவருடைய அந்த 7 பேரோட வந்து அப்படியே நின்று அப்படிதானே வந்துட்டு உலா வந்தார் தமிழ்நாடு முழுவதும். பார்த்தாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள். சிறைக்கிறதுக்கு பிளேடு வாங்க வெளில வராத கூட்டம் இவங்களுடைய கூட்டம். பிளேடு வாங்கல, எல்லாம் வந்து நிக்கிறான், கேஸ் அந்தாண்ட போயிடுச்சு, இதுக்கு மேல சேஃபு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க நேரம் வந்து பாக்குறாங்க, புதுசா இருக்கிறாங்க எல்லாரும். கார்ல் மார்க்ஸ் ரேஞ்சுக்கு தாடி வளர்த்துட்டு நிக்கிறாங்க. இவர் அதுக்கு மேல வரவே இல்லை. அதுக்கப்புறம் அழுவுறதுக்குன்னு ஒரு நாள் ஒரு கால் ஷீட் கொடுக்குறாரு, ரூமா போயிட்டு அழுகுறாரு. 39 குடும்பத்தினர் போயிட்டு ரூமா போயிட்டு அழுகுறாரு. இவங்களுக்கு அந்த திமுக வந்துட்டு பயப்பட போதாது.
ஓடி ஒளிஞ்சு பதுங்கினவன் யாரு? நீ தானே. அப்புறம் நீ இன்னொரு கட்சியை பார்த்து பேசலாமா அந்த மாதிரிலாம்? இந்த நலத்திட்டங்கள் தான் திமுக கை கொடுக்குமா சார்? இதனாலயே ஓட்டு போட்டுருவாங்க மக்கள். இந்த 5000 ரூபாய் மாதம் கொடுக்கறது, இலவச மகளிர் பேருந்து, கல்வியில் சிறந்த பெண்கள் மாதிரியான ஒரு விழாக்கள் எல்லாம் நடத்தி பெண்களுடைய கல்வியை ஊக்குவிக்கிறது, முழுக்க முழுக்க இதனால மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு இதுக்காக ஓட்டு போடாத பெரிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி அதானி கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? அம்பானி கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? ரஷ்யாவிலேருந்து பெட்ரோல் டிஸ்கவுண்டட் ரேட் எடுத்துட்டு அதானிக்கும் நரோராக்கும் கொடுத்து அங்க சம்பாரிச்சுட்டு போடா, என்னமா பணக்காரனை வளர்க்குறாரு பாரு நம்ம மோடி அப்படின்னு ஓட்டு போடுவாங்களா? இல்ல டே அண்ட் அவுட் ஒவ்வொரு கான்ட்ராக்டையும் தன்னுடைய உறவினர்கள்ட்ட கொடுத்துட்டு கோடி கணக்கில் பல்லாயிரம் கோடி கணக்கில் கொள்ளையடிச்ச எடப்பாடியை பத்தி தெரியாத மக்களுக்கு? இல்ல எடப்பாடி கூட இருக்கக்கூடிய மினிஸ்டர் மோடி தட்டி கொடுக்குறாரு, இவங்கெல்லாம் குனிஞ்சு கொடுக்குறாங்களே, இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட கொத்தடிமைகள்ன்றது மக்களுக்கு தெரியாதா? இல்ல அப்படியே டேபிள் கீழே ஊர்ந்து போய் சசிகலா காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்புறம் சசிகலாவை தூக்குன மக்கள் இவருக்கு ஓட்டு போடுவாங்களா? யாருக்கு ஓட்டு போடுவாங்க? தன் வலியை புரிந்த, தன்னுடைய தேவைகளை புரிந்த அந்த தலைவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் இந்த எலெக்ஷன் நடக்கும். பார்க்கலாம். உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவான ஒரு அலை இருக்கா சார் இந்த தேர்தலில்? ஒரு ஆன்டி இன்கும்பன்சி இல்லைன்னு இளந்தரையனுக்கு தான் நிறைய தெரியும் நினைக்கிறேன். எங்க இந்த அலை, பேரலை, ஸ்வீப்பு இதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. இது கள்ளத்தனமா தேர்தல் நடக்கிற நாடு. இது திருட்டு தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் இங்க இருக்குது. இங்க இவிஎம் வச்சுக்கிட்டு ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எது வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் தாண்டி இந்த மக்கள் மத்தியில் ஸ்டாலின் வலிமையாக நிலை பெற்று இருக்கிறார். இவ்வளவுதான் என்னோட அசஸ்மெண்ட். இதை தாண்டி வேற எதுவும் இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.